பாயில் பண்ணதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளவரானுக்கு சிக்கன் ஆட் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போட்டு பார்க்கலாமா? இதை விட வந்து சூப்பரான டயட் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபைட்டருக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கையில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அந்த ஃபைட்டருக்கு போட்டுகிட்டே இருந்தேன். டக்குன்னு சிம்பிளாடர் வந்து படுத்துருச்சு. அதே மாதிரி சிக்கன் ஆட் போட்டால் தண்ணி அழுக்காகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தாறுமாற அழுக்காகும். அரோனா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீஸ் சாப்பிடுது. என் கையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? கேமரா இருக்குது. இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட். இது கொஞ்சம் தோல்லாம் மூடி ஏதோ ஒரு அன்கண்டிஷனான கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஆட் வந்து நம்ம ஃப்ளவரானுக்கு, மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு, இன்னும் மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு போடலாமா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். தண்ணி மாற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் இருக்கும். என்னமோ பல வருஷம் பூத் பங்களா மாதிரி மாறிடுச்சு. மீன் அந்தளவுக்கு ரஷ் பண்ணியிருக்கேன். இது 4 ஃபீட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. நார்மல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடையாது, உயரமும் அதிகம், எல்லாமே அதிகம். இந்த ஐஸ் கடையில் இருக்கிறது. இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தும் இதுங்களுக்கு பத்தலை. ஆல்ரெடி கேமராவை பார்த்து பயந்து காரு கீழே போய் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ யார் சிக்கன் ஆட் சாப்பிடுவான்றது எனக்கு தெரில. ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று முழுசாக இருக்குது. முழுசாக இருக்கிறது காருக்கு தான். கார் அப்படியே சாப்பிட்ருவோம். சின்ன சின்னதாக போட்டால் மற்ற ஃபிஷ் காரை வந்து சாப்பிட விட மாட்டுது. ஓகே, ஸோ முதல் கேள்வி சிக்கன் ஆட் போடலாமான்றதுக்கு பதில் வந்து கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன். ஸோ சிக்கன் ஆட் வந்து போடலாம். சிக்கன் உறுப்பில் வந்து ஒரு சில உறுப்பு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம சிக்கன் ஆட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ளஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. அரோனா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீஸ் சாப்பிடுது. இது வரைக்கும் அரோனா சாப்பிட்டது கிடையாது. ஓ, அந்த ஃப்ளோட் ஆகிறதுனால சாப்பிடுது போல இருக்குது. சரி, ஓகே ஓகே. கார் அந்த சிக்கன் ஸ்மெல்லுக்கு தலைவர் மேலே வராரு. இல்லை ஏர் எடுக்க மேலே வருதா? ஏர் எடுக்க தான் மேலே வந்திருக்கு. ஓகே, ஒன்று முழுசாக போட்டு பார்ப்போம். என்னாச்சு, கார் வித்தியாசமாக ஓடுறாரு. அரிக்குதோ உடம்பு அரிக்குது தான் நினைக்கிறேன். சரி, முழுசாக ஒரு சிக்கன் ஆட் போட்டாச்சு. ஸோ இந்த முழு சிக்கன் ஆட் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷ் வந்து அதை கடிச்சு நாஸ்தி பண்ணதுக்கப்புறம் என்னோட கார் வந்து சாப்பிட்றோம். சின்ன சின்ன பீஸ் எல்லாமே காலியா? அவ்வளோதான், காலி. அதே மாதிரி சிக்கன் ஆட் போட்டால் தண்ணி அழுக்காகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தாறுமாற அழுக்காகும். இந்த கோழியோட ரத்தம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் மட்டும் கிடையாது. ஸோ அதோட ஃப்ளஷ்லையுமே அந்த பிளட்டு நிறையா இருக்கும். தண்ணியில் போட்டோன்னே தண்ணியில் அப்படியே பிளட் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த பிளட்டு தான் நமக்கு தண்ணியை வந்து கெடுக்கிறது. ஏன்னா மீனுக்கு வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக போட்டு சிக்கன் மிச்சமாகிற அளவுக்கு நம்ம போட போகிறது கிடையாது. அப்படி போட்டிங்கன்னா அந்த சிக்கன் வந்து தண்ணியை வந்து அழுக்காக்குதுன்னு சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. போட்ட உடனே மீன் நமக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ அந்த பிளட்டு தண்ணியில் மிக்ஸ் ஆகிறதுனால தான் நமக்கு தண்ணி அழுக்காகுது. ஸோ நார்மலாக பில்லட்டோ இல்லை வேறு எதனா வார்ம்ஸோ போடுறதுக்கும் இந்த சிக்கன் ஆட் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக தண்ணி சீக்கிரமாக அழுக்காகும். இது ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு. ஸோ அது கரெக்டாக வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளவரானுக்கு வந்து சிக்கன் ஆட் போடலாமா, ஃபைட்டருக்கு வந்து சிக்கன் ஆட் போடலாமா, இல்லை கப்பிக்கு வந்து போடலாமா? ஸோ அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான பதில் வந்து கீழே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்நேரத்துக்கு ரெடியாக இருக்கும். அதை அப்படியே போய் நம்ம பார்க்கலாம். நல்லா தீச்சு புகை வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் இப்போ நான் ஊற்றி சாந்தப்படுத்தி வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் ஆட்டை வந்து பாயில் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு மேலே வந்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை பாயில் கணக்கு வச்சுப்போம். அதுக்கு மேலே தான் நான் பாயில் பண்ணியிருக்கேன். ஆனால் 10 நிமிஷம் கணக்குலேயே நம்ம இதை வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. பாயில் பண்ணதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளவரானுக்கு சிக்கன் ஆட் போடலாமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 90% வந்து யாருமே போடாதீங்க. ஃப்ளவரானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றில் தான் ஊறுபட்ட பிரச்சனை வரும். அதால் ஈஸியாக எதையுமே வந்து டக்குன்னு டைஜஸ்ட் பண்ண முடியாது. எதையுமேனா பில்லட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஏன்னா தண்ணியில் போட்டோன்னே அது ஊறிடும், சாஃப்டாயிரும். வார்ம்ஸுமே வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. ஸோ வார்ம்ஸில் நம்ம எந்த விதமான வார்ம்ஸ் போட்டாலும் அதுவுமே வந்து அதுக்கு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆயிரும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் ஸ்ட்ரிம்ப்பு போடுவாங்க. அது கூட என்னைய பொறுத்த வரைக்கும் வேணாம். ஸ்டிம்பும் சாஃப்டான ஒரு ஃபுட்டு தான். பட் மேக்ஸிமம் ஸ்டிம்பை கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. வார்ம்ஸு பில்லட்டே வந்து இதுக்கு போதுமானது. சிக்கன் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வார்ம்ஸ் கூடயும் பில்லட் கூடயும் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஹார்டியான ஒரு பொருள் தான். ஸோ டைஜஸ்ட் பண்ண கண்டிப்பாக கஷ்டப்படும். ஸோ டைஜஸ்ட் பண்ண முடியலை, அதனால் பிரச்சனை வருதுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாடர் வரும். இல்லைனா வந்து கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியர்னா ட்ராப்ஸி, வயிறு உப்பி இறந்து போயிடும்.
ஸோ டைஜஸ்டில் பிரச்சனை வருதுன்னா இந்த டிசீஸ் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, சிக்கன் நாட் வந்து நான் ரெகுலராக என்னோட ஃபைட்டர் ஒன்றுத்துக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு வந்து நான் இப்போ எப்பயுமே சிக்கன் நாட் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ ஃபைட்டருக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கையில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அந்த ஃபைட்டருக்கு போட்டுகிட்டே இருந்தேன். டக்குன்னு சிம்பிளாடர் வந்து படுத்துருச்சு. ஸோ அந்த நிலைமை வந்து ஃப்ளவரானுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இயற்கையாக அதுக்கு வந்து கோழியை வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடியது கிடையாது. வாம்ஸு பில்லட்டு அதுவே போதுமானது. ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது மட்டும் ஃப்ளவரானுக்கு கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் டயட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சும்மா அது டயட்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோன்னா அது கொடுக்கலாம். மற்றபடி வந்து பெருசாக சிக்கன் நாட்லாம் வந்து தேவை கிடையாது. கொடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை தான் வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கொடுக்கணும்னா இவ்வளோதான் கொடுக்கணும், அது தேவையே கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக தான் அது போட்டு காமிச்சேன். ஸோ அதுவும் பாயில் பண்ணி தான் போடணும். இங்கே யாருக்கு போடலாம்? இவருக்கு இது புது டேங்க்கு, இதில் விட்டதுலேருந்து தலைவர் வெளியே வர மாட்டாரு. இவருக்கு ஒரு பீஸ் போடுவோம். திங்கிறதுக்கு போட்டால் மட்டும் வந்துட வேண்டியது வெளியே. சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் நம்ம கொடுக்கலாம், அவ்வளோதான். என்னைய பொறுத்த வரைக்கும் இதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. இது வந்து ஏதோ ஒரு ஆசையில் தான் நான் போடுறேன். அதே ஆசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி சின்ன ஒரு பீஸ் போடலாம். இது ஃபீமேலு, கொஞ்சம் நல்லா பெரிய சைஸு. இதுக்கு மட்டும் 2 பீஸ் போட்டிருக்கேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஃப்ளோரானுக்கு போட்டு காலி பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எனக்கு மான்ஸ்டர் ஃபிஷ் இருக்குது, நான் இதுங்களுக்கு போட்டுருவேன். இதுக்கு முன்னாடி போட்ட சிக்கன் இருக்குது, இன்னும் கார் சாப்பிடலை. இந்த மாதிரி சாப்பிடலைன்னா பார்த்து நம்ம எடுத்துடணும். தண்ணியை பயங்கரமாக வந்து மோசமாக்கிறோம். அடுத்த 1 நாள் 2 நாள்லேயே வந்து நம்ம தண்ணி மாற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது சாப்பிடுதா இல்லையான்னு பார்த்து கரெக்டாக வந்து எடுத்துருங்க. இந்த தொட்டியில் போட்டதுலேருந்து வெளியவே தலைவர் வரலை. இதை விட வந்து சூப்பரான டயட் வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ளவரான் வச்சுருக்கவங்க தாராளமாக சூப்பர் வார்ம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மீல் வார்ம்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பர் வார்ம்ஸ் வந்து நீங்கள் அடல்ட்டுக்கு ஒரு 2 போட்டால் போதும். செமி அடல்ட்டுன்றப்போ 1 போட்டால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு புழுவாக இருக்குது. நம்ம இவருக்கு போட்டு பார்ப்போம். ஏன்னா இவருக்கு சின்ன சிக்கன் ஆட்டு தான் போட்டோம், பில்லட் இன்னும் எதுக்கும் போடலை. போட்டு பார்க்கலாமா? அவள் தான் தலைவர் வாயில் எடுத்துட்டாரு. செம்ம அழகுங்க. ஆனால் இந்த ஃப்ளோரானு இந்த டேங்குக்கு பழகிடுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரியாக ஃபீட் எடுக்க மாட்டுது இந்த டேங்க்ல, பயத்திலே இருக்கிறதுனால. இப்பயே பார்த்தீங்கன்னா பயந்து வாம்ஸை எடுத்துட்டு அது பாட்டு உள்ளே போய் பூந்துக்குச்சு. மாட்டினியா? அங்கிட்டு போகுது. எங்கே போனாலும் அங்கே வருவேன்னு. கடைசியாக என்னதான்டா சொல்ல வர? ஃப்ளோரானுக்கு போடலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா போடாதீங்க. எனக்கு வந்து ஆசை ஃப்ளோரானுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டயட் கொடுக்கணும் அப்படின்னு. என்னோட ஆசைக்கு தான் இன்றைக்கி வந்து சிக்கன் நாட் போட்டிருக்கேன். அது மீனுக்கு நல்லதுன்னு நான் போடலை. இப்போ நீங்களும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது போட்டிங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். இப்போ மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இயற்கையாகவே வந்து டஃப்பான இந்த மாதிரி ஃப்ளஷை தான் அது வேட்டையாடி சாப்பிடும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆயிரும். அதுங்க எலும்பு மீனுன்னு கடிச்சு சாப்பிட்டு தான் வளர்கிற மீன். இதுங்க அப்படி கிடையாது. இதுங்க இயற்கையான்றப்ப ஹைப்ரிட் ஃபிஷ் தான், பட் நேச்சுரல் சைடுன்றப்ப சிச்சிலெட் சைடு தான் போகும். ஸோ சிச்சிலெட் வந்து சின்ன சின்ன மீன்களை வந்து சாப்பிடக்கூடியது தான். அப்புறம் வார்ம்ஸு அந்த மாதிரி விஷயம் தான் அது சாப்பிடும். அதுக்கு வந்து வார்ம்ஸு பில்லட்டு தான் பெட்டரு. இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷு வந்து சூட் ஆகாது. இதுக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இப்போ கோல்டு ஃபிஷ்க்கு போய் நீங்கள் சிக்கன் ஆட்டோட சின்ன பீஸ் போட்டிங்க அப்படின்னாலும் சாப்பிடும். ஆனால் அதெல்லாம் தாங்க முடியுமா? அதுக்கான விளைவு என்ன வரும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அக்ரெசிவாக இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் அடிச்சு நவுத்த முடியாது. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புது மைக் வாங்கியிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ கீழே கமெண்ட்டில் ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.